சின்ன வயசுல ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் இருக்கும்போது, வெறும்ன ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இருந்திருந்தா, அதிகமா மார்க் வாங்கியிருக்கலாம். ஈஸியாவும் பண்ணியிருக்கலாம்னு உங்களுக்கு தோணியிருக்கா? எனக்கு அதே மாரி தோணியிருக்குங்க. இப்போ அதே மாரி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் இப்போ அமிர்தா ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் பெங்களூர்ல எம்பிஏ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ காலையில 8 மணிலேருந்து சாயந்திரம் 6 மணி வரைக்கும் ஒரே கிளாஸ். அண்ட் அந்த கிளாஸுக்கு 10 மணி நேரத்துக்கு அசைன்மென்ட். பிளஸ் 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பிடுறது, குளிக்கிறதுக்கு டைம் போனாலும் 2 மணி நேரத்துக்கு தான் தூங்குறதுக்கு டைம் இருக்கும். இது 1 வாரத்துக்கு கன்டின்யூ ஆச்சு. இப்படி இருக்கும்போது, இன்ஜினியரிங்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அத வந்து நான் இங்க லிங்க் பண்றேன். சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். அப்படின்னா, ஒரு சிஸ்டம்ல ஒரே ஒரு காம்போனன்ட் மட்டும் ஃபெயில் ஆச்சுன்னா, அந்த மொத்த சிஸ்டமே ஃபெயில் ஆயிரும். ஸோ, என் லைஃபே இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ, அந்த சப்ஜெக்ட்ல நான் ஸ்ட்ரெஸ் ஆனாலும், என் லைஃபே ஸ்ட்ரெஸ் ஆன மாரி இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ல நான் ஃபெயில் ஆனாலும், என் லைஃபே ஃபெயில் ஆன மாரி இருந்துச்சு. எல்லாமே ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ல டிபெண்ட் ஆயிருந்துச்சு. அது வந்து எனக்கு செட் ஆகல. ஸோ, இதனால நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஒரு ஆக்டிவிட்டிய ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டியா பிரிச்சுக்கிட்டேன். என்னோட வொர்க், கரியர் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. என்னோட வாலிபால், டீம் வொர்க் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் கன்டென்ட் கிரியேஷன என்னோட கம்யூனிகேஷனுக்காக பில்ட் பண்ணேன். அண்ட் ஜிம்ம டிசிப்ளின்க்காக பில்ட் பண்ணேன். ஸோ, என் லைஃபே மொத்தமா ஒரு பில்லர்ல நிக்கக்கூடாது. ஸோ, அதனால தான் மல்டி டாஸ்கிங் சூஸ் பண்ணேன். இப்படி லைஃப ஒரு சிஸ்டம் மாரி வியூ பண்ணீங்கன்னா, நெறைய கான்செப்ட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ, அது எல்லாத்தையும் நான் நம்ம சேனல்ல போடுறேன். புடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பண்ணிருங்க.